பார்த்தீங்கன்னா, வச்சு வச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். யாரு? அ பிரேமலதா மேடமா இருக்கட்டும், நம்ம உதயநிதியா இருக்கட்டும், எடப்பாடியாரா இருக்கட்டும். இப்ப நம்ம அதாவது என்னன்னா, ஒண்ணும் இல்ல. அ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அ உதயநிதி வந்து அவ்வளவு தூரம் பேசுறாரு. சரியா எழுதி குடுத்துருக்காங்க உதயநிதிக்கு. அத கரெக்ட்டா வாசிச்சாரு. அத வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா வந்து பாருங்க, டக்கு டக்குன்னு யாரோ எழுதி குடுக்குறாங்க. உடனே எடுத்து அத வந்து வாசிச்சுடுறாரு. என்ன? வாசிச்சுட்டு அவரும் போயிறாரு. ஆனா ஏன்னு தெரியல, சட்டசபைக்கு வந்தா ஏதோ ஒரு இலவு வீட்டுக்கு வந்த மாரியே உட்கார்ந்திருக்காப்புல முதலமைச்சர். ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன், இந்த அ வடிவேலு படத்துல சொல்லுவாங்கல்ல, "டேய் மொறச்சுக்கிட்டே இருடா, மொறச்சுக்கிட்டே இருடா, டேய்" அப்படிம்பான்ல பசுபதி. அந்த மாரி ஒருவேளை இருக்காரோ? எவனாவது ஏதாவது கேட்டாய்ன்னா, அப்படியே உம்முன்னு இருந்துட்டோம்னு வச்சுக்கவேன், பதில் சொல்ல தேவையில்ல. அப்படின்ற மாரி இருக்காரா? இல்ல பதில் சொல்ல தெரியாதா? அ அதனால அந்த மாரி மெயின்டெயின் பண்றாருன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் அ உதயநிதி கேட்ட கேள்விக்கெல்லாம் சரி பதில் சொல்லவே இல்ல. நான் நெனச்சேன், யார் என்ன வேணாலும் சொல்லிக்கங்கடா. நான் வந்து சரியா செஞ்சு, நான் நல்லது பண்ண போறேன்டா. அப்படின்னு நெனைக்கிறாரு போல மனசுக்குள்ள. அப்ப யார் என்ன கேள்வி கேட்டாலும், இந்த மாரியே மெயின்டெயின் பண்ணிருவாரு போல. எனக்கு எனக்கு என்ன தோணுதோ நான் பாட்டுக்கு செஞ்சு போயிட்டே இருப்பேன். அப்படின்ற மாரி போயிருவாரு போல. எவன் திட்டுனாலும் கேட்டுக்கிற மாட்டாரு போல அப்படின்னு நெனச்சேன். கடைசில பார்த்தா ஈவினிங் போயி ஒரு ட்வீட் போடுறாரு. Instagram நெனைக்கிறேன். Instagramல வந்து ஒரு பதில் குடுக்குறாரு அவரு. அவருக்கு உதயநிதிக்கு பதில் குடுக்குறாரு. இது இது அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பதில் குடுக்கணும்னா ஒரு ஆள் சொல்லி, அத எழுதி குடுத்து, அதுக்கப்புறம் அது போடுறதுங்கிறது, அது சரியா இருக்காது. அரசியலுக்கு சரியா இருக்காது. ஓ அதாவது அரசியல் தெரியல. நான் இப்ப தானே வந்திருக்கேன். இந்த ஸ்கூலுக்குள்ள இப்ப தான் வந்திருக்கேன். உடனே எப்படி நான் பேசுறது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி பார்ப்போம். இன்னும் போக போக தெரியும். இந்த பூவின் வாசம் புரியும் அப்படிம்பாங்கல்ல. அது மாரி போக போக தெரிஞ்சுக்கிருவோம். அப்பப்ப உடனே பதில் சொல்றாரா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குருவோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் நெறையா இருக்கு. அதெல்லாம் செய்யுங்க சிஎம் சார் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நீங்க சொன்ன விஷயத்துல இப்ப 2500 அத உண்மையிலேயே நீங்க அவங்கலாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பெண்கள் மகளிர்லாம் வந்து நீங்க எதையாவது குடுத்துருவீங்க. அவர் ரூ. 2000 தர்றேன்னு சொன்னாரு. ஒரு 1000மாவது வந்துருமா 15ஆம் தேதி அப்படின்ற மாரிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அ பெண்கள் வயித்துல அடிச்சிராதீங்க. அவங்களுக்கெல்லாம் குடுத்துருங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மாபெரும் கட்சிக்குள்ள சண்டை நடக்குது. அந்த சண்டை நடக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஆதரவு குடுக்குற அந்த கோஷ்டிய மட்டும் நீங்க பாட்டு விடுறீங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கேவலமான விஷயம்? ஒரு அரசியல் நாகரிகம் உங்களுக்கு தெரியுமா? அ யோசிச்சு பாருங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை. அ புருஷன் வந்து குடும்பத் தலைவர் தானே. புருஷன் வந்து அ அவரு பயங்கரமா பேசுறாரு. பொண்டாட்டிய நைஸா போய் கரெக்ட் பண்ணி, நீங்க போய் பார்த்து பேசிட்டு வர்ற மாரி அதுக்கு பேரு அர்த்தம். உண்மையா இல்லையா? அப்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா, நீங்க அத அது ஒரு பெரிய கட்சி. ஒண்ணு சேர்த்து வைங்க. இல்ல ஒதுங்கியாவது இருங்க. அதுக்கு விட்டுட்டு நீங்க வந்து ஒரு கோஷ்டிய போய் பார்த்துட்டு வந்து, அத கிரியேட் பண்றது. என்ன? அப்ப நாட்டுக்குள்ள நடக்கிற எல்லா தவறுகளையும் நீங்க ஊக்கப்படுத்திக்கிட்டே வர்றீங்க அப்படின்னு எனக்கு தோணுது.